அப்ப புதுசா வயலை வாங்கியிருக்கிறாரு, புதுசா 5 மாடு கொண்டிருக்கிறாரு, புதுசா கல்யாணமும் பண்ணியிருக்கிறாரு. இப்படி எல்லாமே புதுசா வாங்கியிருக்கிறவரு, இவர் மட்டும் எப்படி இருக்கிறாரு? அவர் சுத்தி இருக்கிறது எல்லாமே கேட்டீங்கன்னா, வயலும் புதுசு, 5 மாடுகளும் புதுசு, அவர் கல்யாணம் பண்ணதும் புதுசு. ஆனா அவர் மட்டும் பழைய மனுஷனாவே இருக்கிறாரு. இது நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நல்லா இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இவர் சொல்றது எல்லாமே எப்படி அவங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பான்னு கேட்டீங்கன்னா, சாக்கு போக்கு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் மன்னிப்பு கேட்கறேன்னு வச்சுக்கோ, அந்த மன்னிப்பு நான் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக மன்னிப்பா இருக்கணுமா, இல்ல நான் பாவம் செய்வதற்கு மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு கேட்டா நம்ம எதை சொல்லலாம்? ஏன்னா வசனம் சொல்லும் பொழுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் ஒருபோதும் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து, இப்ப நான் பாவம் செய்ய போறதுக்கு நான் மன்னிப்பு கேட்கறேன்னா, அந்த மன்னிப்பு சரியானதா இருக்குமான்னு கேட்டா, அது வேஸ்ட், அது சுத்த வேஸ்ட். அந்த மன்னிப்பு ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாததா அங்க சொல்லுகிறாரு. ஆனா இவர்களும் மன்னிப்பு தான் கேட்கறாங்க. ஆனா அந்த மன்னிப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது ஒண்ணுக்கு உதவாத மன்னிப்பா காணப்படுகிறது அப்படின்னு வருஷம் தான் வருதுன்னு நம்ம பார்க்கிறோம்.